ஹே காய்ஸ், நிறைய பேர் ஜீசஸை கும்பிடுறாங்க, கடவுளை கும்பிடுறாங்க, பைபிள் படிக்கிறாங்க. பைபிள் படித்த உடனே கடவுள் என்கிட்ட பேசினாருன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, எப்போ பார்த்தாலும் தரிசனம் கண்டன்றாங்க. எப்போ பார்த்தாலும் அவங்கள ஜெபம் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஜீசஸை பற்றி அவங்க கடவுள் என்கிட்ட பேசினாருன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையா அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்களா? பட் வந்து ரியலாக பார்த்தீங்கன்னா அது உண்மை தான். நீங்கள் ஃபேக் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஃபேக்காக தெரிஞ்சால் அது ஃபேக் தான். ரியலாக பார்க்குறவங்க ரியல் தான். பட் வந்து இதில் எது உண்மை பொய்ன்னு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். பட் ரியலாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிங்க. கடவுள் வந்து டைரெக்டாக எல்லாரோடையும் அப்படியே கனெக்ட் ஆக மாட்டார். நீங்கள் அப்படியே பேச முடியாது உங்ககிட்ட. அதாவது அவர் எப்படி பேசுவார்னா வார்த்தையால் பேசுவார். அதாவது நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு சுச்சுவேஷனில் இருந்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஒரு மனுஷன் வந்து என்ன பேசுவான்? ஐயோ, ஏம்மா இவ்வளோ ஃபைல் பண்ணுறேன், எதுக்கும்மா கஷ்டப்படுறீங்க, உங்கள் லைஃப்பில் இவ்வளோ கஷ்டம் இருக்குது, என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் உங்களுக்கு பண்ணுறேம்மா அப்படின்னு ஒரு வார்த்தையை அவங்க சொல்கிறாங்களே, அந்த வார்த்தையின் மூலமாக தானே நீங்கள் வந்து அதில் எப்படி ஆகுறீங்க, ஒரு பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கிது. சரி, நீங்கள் இப்படி சொல்லியிருக்கீங்க, இந்த வார்த்தை எனக்கு நிறைவேறினா போதும், நான் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளேயே உங்களை தேற்றிக்கிறீங்க. அந்த இடத்துல வார்த்தை கிரியை செய்யுது. அதே தான் கடவுளும். ஸோ வந்துட்டு பைபிள் படிக்கும்போது அந்த வசனங்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கடவுள் சொல்லியிருப்பார் அந்த வசனத்தை. நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை வந்து நான் பெருக பண்ணுவேன், உனக்கு வந்து நிறைய கட்டளைகள், நிறைய வார்த்தைகளை கொடுப்பாரு. உன்னை மகிமைப்படுத்துவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை நான் வந்து புதிய சிருஷ்டியமாக்குவேன் அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய வார்த்தைகளை அள்ளி தூவியிருப்பார் அப்படியே பைபிளில். ஆக்சுவலி வந்துட்டு பைபிளை எடுத்த உடனே இப்படி படித்து கடவுளே எனக்கு ஒரு வார்த்தையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் கேட்டிங்கன்னா தரமாட்டார். நீ பாப்பா ஏதோ ஒரு வசனத்தை படித்து ஐயோ கடவுள் நமக்கு தான் அந்த வார்த்தை கொடுத்தாரு அப்படி சொன்னாலும் அவன்கிட்ட பேச மாட்டார். உன் மனசு அங்கே வேலை செய்யணும். அந்த மனசுக்குள்ளேருந்து அந்த வார்த்தை அந்த இடத்துல வெளிப்படும் போது அங்கே கடவுள் வந்துட்டு பேசுவார். டைரெக்டாக கடவுளை குதிச்சோ இல்லை வந்து ஒரு இதாக பேச மாட்டார் வந்துட்ட. நீங்கள் நினைக்கிறதெல்லாம் தப்பு. ஒரு வார்த்தை அந்த வார்த்தையை தேற்ற மாதிரி ஒரு வசனம் கிடைக்குன்னா அதுக்கு உன் மனசுக்குள்ளே அங்கே கிரியை செய்யணும். அப்போ தான் கடவுள் வந்துட்டு பேச முடியும். பேச